என் பேர் காமராசர். எப்படி காமராசர் பேர் இருந்துச்சு தெரியுமா? எங்கள் அப்பா எனக்கு வச்ச பேர் காமாட்சி. எங்கே சுற்றி இருக்கவங்க என் ராசான்னு கூப்பிடுவாங்க. இந்த 2 பேரும் தான் எனக்கு காமராசராக மாச்சு. சரி, நிறைய விஷயத்துக்கு வரேன். நான் சீமானதுக்கப்புறம் காரில் போயிட்டு இருந்தேன். 3 பையனில் வயலில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. உடனே கார் நிறுத்தி என் பையனை கூப்பிட்டு கேட்டேன், என்னடா பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன்னு கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு அப்பா தான் துட்டு சேர்க்க முடியலன்னு சொன்னாங்க. அன்னைக்கு ராத்திரி போனால் தூக்கமே வரலாக்கால சமப்பட்ட அதிகாரிலாம் கூப்பிட்டு வச்சு பேசினேன். கல்வி இலவசமாக தரணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டேன். அதுக்கும் ஒரு அதிகாரி சொன்னார், ஐயா கல்வி இலவசமாக கொடுத்தா அவனுக்கு பரிசுமாக அதிகமாகமே அப்படின்னு சொன்னார். அதுக்கு நான் சொன்னேன், சோப்போம் விவசாயத்தை பெருக்குவோம், தொழிற்சாலை வளங்களை பெருக்குவோம், அதோட சுற்றத்து கல்விக்கு உதவி செய்வோம். எனக்கு தெரியாது, கல்வி இலவசமாக ஆகும் சரியா? என்னை பார்க்கறதுக்கு ஊருக்கு ஒருத்தர் வந்திருந்தாரு. அவர்கிட்ட அம்மா பற்றி விசாரித்தேன். என்ன அம்மா அப்படி இருக்கான்னு கேட்டேன். அவங்க நல்லா இருக்காங்கன்னு சொன்னார். அப்புறம் அம்மா என்ன செய்ய அனுப்பிவிட்டா அப்படின்னு கேட்டேன். அம்மாவுக்கு நீங்கள் அனுப்புகிற பணம் பத்தலையா அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், நான் சிஎம் முன்னாடி 50 ரூபா அனுப்பிச்சுட்டு இருந்தேன். சிஎம் அதுக்கப்புறம் 100 120 அனுப்புகிறேன், எதுக்குமே என்ன வேணுமா அப்படின்னு கேட்டேன். இல்லையா, கன்னியாகுமரிக்கு ஒரு சுற்றுலா பயணிகள்லாம் விருதுநகரில் போகிறாங்க, அவங்களுக்கு கடல் சூடாக நல்லா உபசரிச்சு அனுப்பணும் இல்லையா அப்படின்னு சொன்னார். அது நான் சொன்னேன், சுற்றுலா பயணி வரட்டும், சுற்றி பார்த்துட்டு போட்டோம், துட்டை என்னால் வீணாக செலவு பண்ண முடியாது. அப்புறம் வேற என்ன அப்படின்னு கேட்டேன். அப்புறம் ஐயா அம்மாவுக்கு போனே ஃபேன் வேணுமாயா அப்படின்னு சொன்னார். நான் கேட்டேன், நான் சொன்னேன், ஐயா குளிர்லாம் போர்வை கேட்குறா, அப்புறம் ஃபேன் கேட்குறா அப்படின்னு கேட்டேன். சரி இப்போ போர்வை அனுப்புவோம், ஃபேன் அப்புறம் பார்த்துக்கலாம், சரி அசைங்க சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டேன். அவரும் சரின்னு சொன்னார். 12 கூப்பிட்டு போய் 3 முட்டை எனக்கு சமையல் பண்ணு அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் கேட்டார், ஐயா சிஎம் வீட்னா அசைவம்னா இதுவா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், ஐயா துட்டை வீணாக செலவு பண்ணக்கூடாது, துட்டை சேர்த்து வச்சா 10 பிள்ளைகள் படிப்புக்கு ஆகும் இல்லையா? இந்த வீட்டில் அசைவம்னா அது முட்டை தான். எங்கள் அம்மா அப்பாக்காண்டி நான் ஊருக்கு போயிருந்தேன். அப்போ குடிநீர் இருந்துச்சு. அப்போ எங்கள் அம்மாட்ட கேட்டேன், ஐயா நீ சிஎம் ஆன உடனே பஞ்சாயத்து கவனம் போட்டு போயிட்டாங்கயா அப்படின்னு சொன்னாங்க. அப்போது உடனே பஞ்சாயத்தில் கூப்பிட்டு பேசினேன், எதுவும் குடிநீர் குழா போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லையா உங்கள் வீட்டுக்கு மட்டும் தான் போட்டிருக்கேன், மற்ற வீட்டுக்குலாம் என்ன தான் போடணும் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், எல்லா வீட்டுக்கும் போடுங்க, எனக்கும் போடுங்க, இப்போ எனக்கு குடிநீர் குழா வேணாம், தோண்டி எடுத்துங்க அப்படின்னு சொன்னேன். போதும் மக்களே, சரி நீங்கள் நல்லா படிங்க, அதுதான் நீங்கள் காமராஜர் செய்கிற பெரிய உதவி. நன்றி.